பேராலே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலியின் திருநாளை கொண்டாட தயா செய்திருக்கும் இத்திருக்கொடியினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் புனித அண்ணாவையும் உடைய மகள் அன்பு கன்னிமரியாவையும் நினைவு கூர்ந்து அவர்கள் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவராய் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். தலை தலை
ஜெபமான்ஸ் எடுத்தாச்சு சரி. அப்படியா? எது அன்னமாள்? எது அன்னமாளோ? தாங்கர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் அன்பிற்குரிய அருட்பணியாளர்களே, அன்பு இறைமக்களே மற்றும் புனித அன்னாளின் பிள்ளைகளே, இறைவனின் அளவற்ற அன்பாலும் புனித அன்னாளின் வல்லமை மிக்க பரிந்துரையாலும் நமது பங்கின் ஆண்டு திருவிழாவை இன்று கொடியேற்ற திருப்பலியுடன் தொடங்கும் இந்த அருள் நிறைந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றோம். திருவிழா என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது நம் விசுவாசத்தை புதுப்பிக்கும் இறை அருளின் காலம். நம் கண்களுக்கு ஒரு கொடியான மட்டுமல்லாமல் அது கிறிஸ்துவை நோக்கி உயர்ந்து வாழவும் புனித அன்னாளின் விசுவாசம், பணிவு, இறை நம்பிக்கை மற்றும் தன்னலமற்ற அன்பை நாம் வாழ்வில் வெளிப்படுத்தவும் நம்மை அழைக்கும் இறை அடையாளம் ஆகும். புனித அன்னாள் அன்னை மரியாளுக்கு இறை நம்பிக்கையும் நற்பண்புகளையும் விதைத்த புனித தாய். அவருடைய வாழ்க்கை குடும்பங்கள் இறை பக்தியிலும் ஒற்றுமையிலும் அன்பிலும் வளர வேண்டிய உயரிய எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இன்று அவரது பரிந்துரையால் நமது குடும்பங்கள், இளைஞர்கள், குழந்தைகள், முதியோர், நோயுற்றோர் மற்றும் நமது பங்கு சமூகம் எங்கும் இறைவனின் சமாதானமும் ஆசீர்வாதமும் பொழிய மன்றாடுவோம். நம் வாழ்வின் எல்லா மகிழ்ச்சிகளையும் கவலைகளையும் தேவைகளையும் ஆண்டவரின் திருப்பலி பீடத்தில் காணிக்கையாக்கி நமது பங்கிற்காகவும் நாட்டிற்காகவும் உலக அமைதிக்காகவும் அனைவரின் நலனுக்காகவும் ஜெபிப்போம். புனித அன்னாளின் பரிந்துரையுடன் இந்த ஆண்டு திருவிழா அனைவருக்கும் இறையருளும் ஆன்மீக புதுப்பிப்பும் நிறைந்த திருவிழாவாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு இக்கொடியேற்ற திருப்பலியை பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்குவோம். அருமையானவர்களே, எங்கும் சென்று ஒரு கொடியினை நாட்டும் போது அந்த கொடி யார் அந்த கொடியை நாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அந்த இடம் சொந்தம் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படித்தான் மனிதன் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து நிலாவுக்கு போன உடனே முதலாவது செய்தது அங்கே ஒரு அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய கொடியை நாட்டியது. இப்படி எங்கு சென்றாலும் கொடி நாட்டுவது, கொடி ஏற்றுவது ஒரு ஆளுகையை குறிக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த கொடி என்பது புனித அன்னாளுடைய ஆளுகையை காட்டுகிறது. அந்த ஆளுகை இந்த பங்கில் எப்பொழுதும் இருந்தாலும் இந்த 10 நாட்களும் இந்த ஆளுகையினுடைய ஒரு அலை உங்கள்
ஒரு முழுவதும் பங்கு முழுவதும் நீங்களே உணர முடியும். இந்த புனித நாள் அவருடைய கணவர் சுவக்கியும் இவர்களுடைய ஒரு பிரசன்னம் உங்களுடைய அனைத்து இல்லங்களையும் வந்து சந்தித்திருக்கிறது. எனவே தான் இந்த திருக்கொடியை நீங்கள் எல்லா இல்லங்களுக்கும் கொண்டு போனீர்கள். அது ரொம்ப பொருளுள்ள ஒரு நிகழ்வாக இருந்தது. எனவே இந்த திருக்கொடி இங்கே ஒரு அடையாளமாக இங்கே ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இருக்கிற நம் ஒவ்வொருடைய இதயங்களிலும் அந்நாள் கோலோச்சுகிறார்கள். எல்லா இல்லங்களிலும் அவர்கள் தான் கோலோச்சுகிறார்கள். அது உண்மையா? ஆண்டவர் கோலோச்சுகின்ற அந்த இடம், அந்த இதயம் எப்படி இருக்க வேண்டும்? அப்பழுக்கற்ற ஒரு இதயமாக இருக்க வேண்டும். அந்த இதயத்தில் உள்ள அழுக்குகள் அனைத்தும், வெறுப்புகள் அனைத்தும், ஆணவம், கர்வம் இதெல்லாம் போயிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்கும் நாம் போய்விடு என்று சொல்லி அந்த இடத்தில் ஆண்டவருடைய ஆளுகையை நம்முடைய இதயத்தில் நிறுவியிருக்க வேண்டும். அதான் இப்பொழுது இந்த இடத்தினுடைய நம்முடைய மனமாற்ற மன வருத்த செய்தியினுடைய தருணம். இப்பொழுது நாம் யோசிப்போம், ஆண்டவருடைய ஆளுகை நம்முடைய இல்லங்களில் உள்ளங்களில் விளங்க வேண்டும் என்றால் நாம் எதை விட்டுவிட வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணி பார்த்து நம்முடைய குற்றம் குறைகளை பாவங்களை ஏற்று அறிக்கையிட்டு கடவுளுக்கே நாம் சொந்தம் என்பதை நிறுவுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயும் புனிதரனை விரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
தந்தையரின் இறைவா, மனிதரான உம் திருமகனின் அன்னையை பெற்றெடுத்து பாலூட்டி பேணி வளர்க்கும் பேற்றினை புனித அன்னாவுக்கு அளித்தீரே. அதனால் உம் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவரின் வேண்டால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மேன்மை பொருந்திய மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை வசனங்கள் 1, மேலும் இறை வசனங்கள் 10 முதல் 15 வரை. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய மேன்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழி தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கையின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் அவர் தூயாவியை பெற்றிருந்தார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. அருமையான சகோதர சகோதரிகளை, புனித அன்னாவின் அன்பு மக்களே, புனித அன்னா நம்பிக்கையின் தாய் குடும்பத்தின் இதயம், இயேசுவின் அம்மாச்சி, இயேசுவின் பாட்டி. இன்று நம் பங்கின் மிகவும் மகிழ்ச்சியான நாள். கொடியேறி இருக்கிறது. இங்கே மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் ஏறி இருக்கிறது. அடுத்த 10 நாட்களுக்கு இந்த வளாகம், இந்த ஆலயம் ஒரு திருவிழா வளாகமாக இருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் ஆண்டவருடைய ஆற்றல் நிறைந்திருக்கிறது. ஆனால் நாம் ஏற்றும் இக்கொடி புனித அன்னாளின் வாழ்க்கையைப் போல நம் குடும்பங்களிலும் இறை நம்பிக்கையை உயர்த்த வேண்டும் என்றுதான் இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சரி, இன்று உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் எத்தனை பேருக்கு உங்களுடைய பாட்டியனுடைய நினைவு வரும்? அவ்வப்போது உங்களுடைய பாட்டியை நினைத்துக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர்? கைதுங்க பார்க்கலாம். பாட்டியை நினைத்துக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர்? நான் ரொம்ப நினைப்பேன், அதனால் 2 கையும் தூக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் யாரும் கை தூக்கல? ஆண்களுக்கு நினைவு வராதா? வெட்கமாக இருக்கு. சரியா? நிச்சயமாக நம்முடைய வாழ்வோடு 2 கலந்திருப்பவர்கள் நம்முடைய அம்மா, அப்பா, இவர்களுடைய பெற்றோர்கள். அது அம்மா வழியில் இருக்கலாம், அப்பா வழியில் இருக்கலாம், 2 வழிகளிலும் இருக்கலாம். அவர்களின்றி நாம் இல்லை. எனவே சிறுவயதில் பாட்டி சொல்லிய கதைகள், பாட்டி கையில் சாப்பிட்ட சோறு சொல்லும்போதே என் வாயில் எச்சில் ஊறுகிறது. என் பாட்டி காய்ச்சல் வந்தபோது நெற்றியில் வைத்த பாட்டியின் கை, தூங்குவதற்கு முன் சொல்லிக் கொடுத்த ஜெபம், இவை எதையும் நான் மறக்க முடியாது. நிச்சயமாக உங்களில் பலரும் மறந்திருக்க முடியாது. ஒரு சிலர் பாட்டியினுடைய அனுபவிக்கு முன்பே அவர்கள் காலமாகியிருக்கலாம். இயேசுவுக்கும் இப்படிப்பட்ட நினைவுகள் இருந்திருக்குமா என்று எண்ணி பார்க்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு நேரடியாக திருவிவிலியம் பதில் சொல்லவில்லை. ஆனால் திரு அவையின் மரபு நமக்கு ஒரு அழகான ஆழமான காட்சியை தருகிறது. அதுதான் இயேசுவுக்கும் ஒரு பாட்டி இருந்தார்.
அவர் பெயர் அன்னாள். இந்த நாள் நாம் நம்முடைய மூதாதையர்களை நினைத்து கொள்ளவும் அவருடைய வழிமரபினரை நினைத்து கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். இந்த நாள் மாதங்கள் எல்லாம் அதைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர் நம்முடைய முன்னோர்கள், நாம் வழிமரபினர்கள், இப்படியாக போகிறது. புனித அன்னாள் சோக்கியம் வாழ்க்கையில் அவர்கள் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் வாழ்ந்தனர். அவருடைய வீடு அமைதியாக இருந்தது. ஆனால் கவனிக்க வேண்டும், அந்த அமைதிக்குள் கண்ணீர் இருந்தது. அந்த கண்ணீருக்குள் இறைவேண்டல் இருந்தது, ஜெபம் இருந்தது. அந்த இறைவேண்டலுக்குள் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்குள் ஒரு எதிர்நோக்கு இருந்தது. எல்லாம் நல்லதத்திலே நிறைவரும், எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் என்ற அந்த எதிர்நோக்கு இருந்தது. அவர்கள் இறைவனிடம் குழந்தை கேட்டார்கள். இறைவன் ஒரு குழந்தையை மட்டுமல்ல, உலக ரட்சிப்பின் கதவையே அவர்களுக்கு வீட்டில் திறந்து வைத்தார். பாருங்கள், அந்த பெண் குழந்தை மரியா என்று நமக்கு தெரியும். மரியா வழியாக உலகிற்கு இயேசு வந்தார். அவர்கள் கேட்டது ஒரு குழந்தை. நிச்சயமாக அவர்கள் ஆண் குழந்தையை தான் கேட்டிருக்க வேண்டும். அந்த காலத்தில் அப்படித்தான் ஜெபிப்பார்கள். ஆனால் கொடுத்தது ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை? உலகத்தினுடைய மீட்பரின் தாயை கொடுத்திருக்கிறார்கள். நாம் இறைவனிடம் ஒரு மலரை கேட்கிறோம், அவர் ஒரு தோட்டத்தையே நமக்கு கொடுக்கிறார். அப்படி ஆகிவிட்டது. நாம் ஒரு விளக்கை கேட்கிறோம், அவர் சூரியனையே நமக்கு தருகிறார். இறைவனின் திட்டம் எப்போதும் நம் திட்டத்தை விட பெரியது, மிகவும் பெரியது. அடிக்கடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை சொல்வார்கள். நாம் குறுகிய பார்வை உள்ளவர்கள், கடவுள் விரிந்த மனம் கொண்டவர். நாம் கேட்பதை விட மிக அதிகமாக அவர் நமக்கு தரக்கூடியவர் என்று பவுல் எபேசியருக்கு எழுதுவார். நாம் கேட்பது எனக்கு கிடைக்கலையே, அதை விட அதிகமாக நமக்கு கிடைத்திருக்கும். எனவே இன்று நீண்ட காலமாக ஒரு ஆசைக்காக காத்திருக்கும் குடும்பங்கள் இதை யோசிக்க வேண்டும். நான் கேட்டேன் என்றால் அதைவிட சிறந்த ஒரு ஆசை நமக்கு கிடைக்கும். கடவுள் தாமதிக்கலாம், சரியா, ஆனால் தவறுவதில்லை. இன்னொரு கேள்வி, கடவுள் தந்த கொடையை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? அது முக்கியம். இந்த அன்னாள் சுவைக்கின் அன்னாள் தனக்கு கிடைத்த அந்த அழகான கொடை என்ற மரியாவை எப்படி பயன்படுத்தினார்கள்? உலக மீட்பருக்கு மட்டுமல்ல, ஏன் உலகுக்கே மாதாவாக போகிற மரியாவுக்கு எத்தகைய தாய் கிடைத்திருந்தார்? தேம்பாவணி ஏற்றிய வீரமாமுனிவர் இதை தெளிவுபடுத்துகிறார். அதை எங்கே தெளிவுபடுத்துகிறார் என்றால், ஐயம் நீக்கு படலம் என்று. அதாவது இந்த பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாமா? யார மரியாவை நீ யார் யோசிக்கிறா? வளனார் சூசேப்பர் யோசிக்கிறார். இந்த பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாமா என்று யோசிக்கிறார். யோசிக்கும்போது அவருக்கு இந்த பிள்ளையோட அம்மா எப்படி? அப்போ பிள்ளையுடைய தாயை போல் பிள்ளை, நூலை போல் செல்லை, நல்ல தாய்னா அந்த பிள்ளையை கட்டிக்கலாம் என்று அவர் நினைப்பதாக யார் நினைக்கிறார்? இவர் வீரமாமுனிவர். எப்படிப்பட்ட அன்னாள்! துறை கெழு நூல் வழி அனைத்தும் அடையா ஞானத்துறை. அதாவது இருக்கக்கூடிய நூல்களில் உள்ள அனைத்து காரியங்களையும் அறிந்த ஒரு எல்லை கல்வல, ஒரு எல்லை துறை என்றால் ஒரு எல்லை. அனைத்தையும் அறிந்த ஒரு அன்னாள். சரி, அந்த அன்னாள் மாசு அறு நல் உணர்வின் நீர்த்து. அதாவது எந்த விதமான குற்றப்பழிகளும் இல்லை, அப்பழுக்கற்ற இதயம் கொண்டவர்கள். ஒன்று, எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர், நன்கு படித்திருந்தவர் என்று பொருள். இயேசுடைய குடும்பம் படித்த குடும்பம் தான் நீங்கள் நினைக்க வேண்டும். அதனால தான் அவர் போய் எல்லாருக்கும் முன்பே அவர் நற்செய்தி வாசிக்க அவர் கொடுக்கப்பட்டது. அவர் ஏட்டுச்சூழலிருந்து படிக்க நேர்ந்தது. அந்த படித்த குடும்பம், அது தச்சர் குடும்பம், படித்த குடும்பம். எனவே அவர்கள்
அந்நாள் அது மட்டும் காணாது, அறிவு மட்டும் காணாது, அதோடு சேர்ந்து ஒரு மாசற்ற தன்மையும் இருந்தது. அப்படியா அப்படின்னு அவள் பிள்ளையும் அப்படி தான் இருந்திருக்கணும். ஐயம் தீர்க்கப்பட்டது புனித சூசேப்பருக்கு என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அந்நாள் அப்படின்னா அந்த கன்னிமரியாளுக்கு தூய வேதநெறிகளையும் இறைப்பற்றையும் முறையாக கற்றுக் கொடுத்து வளர்த்த மாண்புக்குரியவராக கத்தோலிக்க திரு அவையில் விவிலிய மரபின்படி அந்நாள் போற்றப்படுகிறார். சரியா? அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நாம் படிக்கிறோம், நம்முடைய அன்னை மரியா அவர்களுக்கு விவரம் வந்த உடனேயே அவர்கள் கோவிலுக்கு சென்று தன்னை அர்ப்பணித்தார்கள் என்று மரபு வழி நமக்கு வருகிற செய்தி. நவம்பர் 21ஆம் தேதி அதை கொண்டாடுவோம், காணிக்கை அன்னை. அப்போ காணிக்கை அன்னை என்றால் ஒரு விவரம் வந்து ஒரு குழந்தை 3 வயது குழந்தை 3 வயது மேலே 6 வயதுக்குள்ளாக உடனே கோவிலுக்கு போக வேண்டும், தன்னையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் மரியாவுக்கு வந்தபோது யார் கூட்டிகிட்டு போயிருப்பா? கைப்பிடிச்சு அம்மா தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா? அன்னாள் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அன்னாளுடைய அம்மா எமரன்சியா, அன்னாளுடைய அதாவது மரியாளுடைய பாட்டிக்கு பேர் எமரன்சியா. அவங்க இருந்தாங்களான்ட்டு எனக்கு விவரம் கிடைக்கவில்லை. அப்பொழுது இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம் அன்னாளுடைய ஏறக்குறைய கொஞ்சம் வாழ்க்கையில் பிந்தி தான் அண்ணா மரியா பிறந்ததுனால எமர்ஜென்சியாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே தன்னுடைய மகளை அழைத்து சென்ற பெருமை, ஆலயத்திற்கு அழைத்து சென்ற அன்புக்குரிய பெருமை அண்ணாவுக்கும் சுவக்கினுக்கும் இருந்தது. இனி இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு வருவோம். கொஞ்சம் சிறிய கற்பனை செய்து பாருங்கள். எல்லாரும் கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள். நாசரேத்து மாலை நேரம் அம்மா மரியா வீட்டு வேலையில் இருக்கிறார். அவர் வீட்டு வேலையில் இருப்பார். யோசேப்பு தச்சு வேலையிலிருந்து வருகிறார். முடித்த உடனே வருகிறார். சிறுவன் இயேசு வெளியே விளையாடி விட்டு ஓடி வருகிறான். ஓடி வருகிறான். அப்போது பாட்டி அன்னாள் அவனை மடியில் உட்கார வைக்கிறார். வா ஓடி வா என் மடியில் உட்கார். சரி, இன்று நான் உனக்கு கதை சொல்ல போகிறேன். ஆபிரகாமுடைய கதை சொல்ல போகிறேன். நாளைக்கு மோசேயினுடைய கதை சொல்ல போகிறேன். பிறகு தாவீது ராஜாவுடைய கதையை சொல்லித் தருவேன். பிறகு இன்னும் எத்தனை கதை இருக்குது என்று தன்னுடைய பேர பிள்ளைக்கு அப்படியா பாட்டி அந்த கதை எப்படி, இந்த கதை எப்படி துளைச்சி கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. பொடியன் அப்படித்தான் எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. என் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் பாட்டிக்கு ஒரு சில நேரத்தில் கோபம் வந்துடும். என் பாட்டிக்கு உடனே சொல்லுவாங்க, சும்மா இல்லை, எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க, சும்மா இல்லை, சும்மா தோண கேட்டுக்கிட்டே இருக்காத. நீ சொன்னாலும் அந்த பாட்டி திரும்பவும் நமக்கு இதையும் விளக்கி தருவார்கள். எவ்வளோ அழகான காட்சி பாருங்கள். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் தாய்தான். ஆனால் பல நேரங்களில் அவனுடைய முதல் கதை சொல்லியாக, நம் வாழ்க்கையில் கதை சொல்லி தான் சொல்லி தருவார்கள். முதல் கதை சொல்லியாக இருப்பது பாட்டி தான். முதல் ஜெப ஆசிரியராக, ஜெபத்தை கற்றுக்கொள்கிற ஜெப ஆசிரியராக இருப்பதும் பாட்டி தான். முதல் கடவுள் நம்பிக்கை விதைப்பவரும் பாட்டி தான். இன்று அந்த காலத்திலெல்லாம் அம்மாவிட்ட போய் சிலுவை வாங்கிட்டு, அப்பாவிட்ட போய் சிலுவை வாங்கிட்டு எல்லோரும் பார்த்துக்கிட்டு தூங்குறதுக்கு போவோம். பாட்டியும் இருந்தால் பாட்டிக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குவோம். அம்மா சொல்லுவாங்க, பாட்டிகிட்ட சிலுவை வாங்கினியா? இன்று குழந்தைகள் தூங்குவதற்கு முன்பு கைபேசியை தான் பார்க்கக்கூடிய ஒரு அவலத்தில் வந்துவிடும். ஆகும் சரியா? அன்று இயேசு பாட்டியின் முகத்தை பார்த்து தூங்கியிருக்கலாம். எனவே இன்றைக்கு நாம் படித்த இந்த வாக்கியம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? இறைவாக்கு, அதாவது இயேசு தன் பீடர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் காண்பவற்றை காணும்
வாய்ப்பு பெற்றோர், பேறு பெற்றோர். பலரும், அரசர் பலரும், இறைவாக்கினர் பலரும் நீங்கள் காண்பவற்றை காண ஆசையாக இருந்தார்கள், ஆனால் காணவில்லை. ஆனால் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைத்தது? அன்னாளுக்கு கிடைத்திருக்கிறது, மரியாவுக்கு கிடைத்திருக்கிறது, யோசேப்பு கிடைத்திருக்கிறது, சோக்கியமுக்கு கிடைத்திருக்கிறது. அது பேர். அதனால் அண்ணாவுடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டும், நாங்கள் பாக்கியம் பெற்ற ஒரு புனிதனுடைய பிள்ளைகள் நாங்கள். இயேசுவின் இந்த வசனம் அண்ணாவுக்கு எவ்வளவு பொருத்தம். நீங்கள் காண்பவற்றை காணும் உங்கள் கண்கள் பேறு பெற்றவை. இயேசுவின் முதல் சிரிப்பை பார்த்த அந்த கண்கள், அவருடைய முதல் நடைப்பயிற்சியை பார்த்த கண்கள், இயேசுவினுடைய மழலை சிரிப்பை கேட்ட காதுகள், அவரை முத்தமிட்டு அவரிடமிருந்து ஒரு உம்மா குடுமா என்று பெற்றுக்கொண்ட கன்னங்கள், அவரை தூக்கிய கைகள், இதைவிட பெரிய பாக்கியம் என்ன? அதனால் நினைச்சா கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. பாட்டிகள் குடும்பத்தில் உயிருள்ள இன்றைக்கு ஒரு பிரசன்னம் நம்முடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள், தாத்தா பாட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அவர்களுக்கு இருக்கிறது. தாத்தா பாட்டிகள் இல்லாத குடும்பம் வேர்கள் இல்லாத மரம் போன்றது. தாத்தா பாட்டிகள் நடமாடும் ஒரு வரலாறு என்கிறது திருத்தந்தையினுடைய படிப்பினை. நடமாடும் அந்த குடும்பத்தினுடைய வரலாறு எல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும். அது மட்டுமல்ல, நடமாடும் ஒரு இறை நம்பிக்கை, ஒரு நடமாடும் மறைக்கல்வி என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இறை நம்பிக்கையின் பாதுகாவலர்கள். பல வீடுகளில் பெற்றோர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். குழந்தையோடு இருக்க பாட்டிகள், தாத்தாக்கள் அங்கே இருக்க வேண்டும். குழந்தைக்கு முதல் சில அடையாளம் போடுபவர் யார்? பாட்டி தான். தேவாலயத்தில் கூட்டி செல்வதும் பாட்டி, மாலையில் ஜபிக்க கற்றுக் கொடுப்பதும் அவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா பாட்டிகிட்ட செல்லங்க கட்டலாம், ஒரு சில தவறுகள் செய்தாலும் அடி கிடைக்காது. வீட்டில் அம்மா அப்பாட்ட குறும்பு பண்ணால் ஒன்று அடித்துருவாங்க. ஆனால் பெற்றோர் தாத்தா பாட்டி அப்படி இல்லை, கொஞ்சம் செல்லம் காட்டலாம், அவர்களிடம் தவறு செய்யலாம். எனவே நாம் விருப்பம் போல் அவர்களிடம் நடந்து கொள்ளலாம். ஆனால் அருமையானவர்களே, இந்த காலம் ஒரு மாதிரி மாறிக்கொண்டு வருகிறது. இன்று நாம் என்ன செய்கிறோம்? ஒரு காலத்தில் முதியவர்கள் வீட்டின் நடுவில் அமர்ந்திருந்தார்கள். இன்று பல இடங்களில் அவர்கள் வீட்டின் ஓரத்தில் இருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு வீடு கட்டி, சில நேரங்களில் முதியோர் இல்லங்களில், அது அதை விட மோசம், முதியோர் இல்லங்களில் கொண்டு அவர்களை விட்டு விடுகிறோம். அவருடைய பேர குழந்தைகளுக்காக அவர்கள் இயங்குகிறார்கள். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய அருள் சகோதரர்கள் ஒவ்வொரு வாரமும் முதியோர் இல்லங்களுக்கு போகிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அங்கே இருக்கிற அந்த முதியவர்களுக்கு உணவு அல்லது பெரிய ட்ரெஸ்ஸு எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? என் பேர குழந்தைகள் வரணும், என் பிள்ளையும் என்னுடைய அல்லது மகனும் மருமகளும் அங்கே வரணும்னு நினைக்கல, பேர குழந்தைகள் வரணும். அதற்காகத்தான் அவர்கள் இயங்குகிறார்கள். ஒரு பாட்டி ஒரு முறை சொன்னார், எனக்கு பணம் வேண்டாம் இந்த வைத்தியர் இல்லத்தில், என் பேரன் ஒரு அரை மணி நேரம் வந்து பேசினால் போதும். இதுதான் இன்றைய முதியவர்களின் கண்ணீர். நாம் பெரிய வீடுகள் கட்டுகிறோம், அந்த வீட்டில் எல்லாம் காலியாக இருக்கும். பெற்றோர்கள் வேறு எங்கேயாவது, தாத்தா பாட்டி அங்கே இருக்க மாட்டாங்க. பெரிய வீடுகள் கட்டுகிறோம், ஆனால் பெரிய மனங்களை கட்டுகிறோமா? நாம் குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிகளை தேடுகிறோம், ஆனால் நல்ல தாத்தா பாட்டிகளோடு வாழும் வாய்ப்பை தருகிறோமா? எனவே அருமையானவர்களே, இன்றைக்கு இறுதியாக இப்படி நன்னால் சொல்லும் 3 அழைப்புகள். முதல் அழைப்பு, நம்பிக்கை இழக்காதீர்கள். அவர்கள் வாழ்க்கையிலே பல நேரம் ஜெபித்திருந்தார்கள். நம்பிக்கையை எதிர்நோக்கி இழக்கக்கூடாது. ஏனெனில் நாம் கேட்பதை விட அதிகமாக ஆண்டவர் நமக்கு தருவார். 1, இறைவன் காத்திருக்க செய்வார், ஆனால் கைவிட மாட்டார். சொல்லுங்கள், இறைவன்
காத்திருக்க செய்வார், ஆனால் கைவிட மாட்டார். இரண்டாவது அழைப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கை சொல்லிக் கொடுங்கள். இதை சொல்லணுமா சொல்லிக் கொடுங்கள். போகிற இடத்திலெல்லாம் இன்றைக்கு இறை நம்பிக்கை சொல்லிக் கொடுப்பது கிடையாது. பள்ளிக்கூடத்தில் ரொம்ப சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நினைக்காதுங்க. நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைகளை நம்ம காலையில் டை ஷூ எல்லாம் போட்டு எங்கே அனுப்புகிறோம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறோம். அது யார் ஒரு சிலர் கத்தோலிக்க பிள்ளைகளாக நிறுவனங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து தான் அவர்களுக்கு நீங்கள் மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய பங்கிலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. மறைக்கல்வி என்பது பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கை சொல்லிக் கொடுங்கள். கல்வி மட்டும் போதாது. இன்றைக்கு ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்றால், மிக உயர்ந்த கல்வி கற்றவர்கள், அவங்க இன்ஜினியரு, டாக்டரு, பிறகு பிஹெச்டி அவங்களாம் வாங்கினவங்களுக்கு மறைக்கல்வி அறிவு ரொம்ப இல்லை, சூன்யமாக இருக்கிறது. அதிலே அவர்கள் கல்லாதவர்கள் போல இருக்கிறார்கள். இதை கவனித்து கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை வேண்டும், படிப்பும் வேண்டும், பண்பும் வேண்டும். மூன்றாவது அழைப்பு, உங்கள் தாத்தா பாட்டிகளை அன்பு செய்யுங்கள். அன்பு காட்ட தவறாதீர்கள். அவர்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகள் தேவையில்லை, உங்களுடைய நேரம்தான் அவர்களுக்கு தேவை. அவர்களோட நேரம் செலவழியுங்கள். அன்பு வேண்டும், மரியாதை வேண்டும். காலில் தொட்டு கும்பிடுங்க. அவங்கள்ட்ட சிலுவை வாங்க, சிலுவை வரைஞ்சி கேளுங்க. ஒரு அழைப்பு, ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு நேரடியான ஒரு பார்வை, ஒரு வீடியோ கால், ஒரு முத்தம், ஒரு எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்வி, அதான் அவர்களுக்கு நிறைவு. என் கேட்டான்ப்பா, என் பேத்தி கேட்டுட்டான், என்னுடைய மகன் கேட்டுட்டான், என்னுடைய பேரன் கேட்டுட்டான்னு அது அவர்களுக்கு நிறைவை தரும். அன்பானவர்களே, இன்று கொடியேறி இருக்கிறது. இந்த கொடி நம் பங்கின் மீது மட்டுமல்ல, நம் குடும்பங்களின் மீதும் உயரட்டும். இந்த படிப்பினைகளை அடிப்படையாக வைத்து இந்த 10 நாட்களில் ஒரு தீர்மானம் செய்வோம். நம் வீட்டில் இருக்கும் முதியோர்கள், தாத்தா பாட்டிகளிடம் தினமும் சிறிது நேரம் செலவழிப்போம். குழந்தைகளை அவர்களோடு அமர வைப்போம். அவர்கள் சொல்லும் வாழ்க்கை கதைகளை கேட்போம். ஜெபிப்போம். புனித அன்னாளே, அன்னை மரியாவின் தாயே, இயேசுவின் அம்மாச்சியே, எங்கள் குழந்தைகளை காத்தருளும். எங்கள் தாத்தா பாட்டிகளை ஆசீர்வதியும். எங்கள் குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கை அழியும். எங்கள் இல்லங்கள் நாசரேத் இல்லம் போல மாற அருளும். ஆமென். இறை மக்கள் மன்றாட்டு. அனைவரும் எழுந்திருப்போம். நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே நமக்கு வாரி வழங்கக்கூடிய கடவுள் என்ற படிப்பினையை அந்நாள் நமக்கு தருகிறார்கள். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்போம். அன்பு தந்தையாகிய இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் சிறப்பாக இன்று கொடியேற்ற திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணியாளர் ஜான் குழந்தை அவர்களையும் உமது ஞானத்தாலும் தூய ஆவியின் வல்லமையாலும் நிரப்பி உமது அன்புக்கும் உண்மைக்கும் துணிவான சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த கொடியேற்ற திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் அனைவரையும் உமது தூய ஆவியால் நிரப்பி புனித அந்நாளில் விசுவாசம், தாழ்மை, பொறுமை மற்றும் சேவை மனப்பான்மையை எங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கவும், புனித அந்நாளின் பரிந்துரையால் எங்கள் குடும்பங்கள் அன்பிலும் ஒற்றுமையிலும் வளரவும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் ஒளியாக விளங்கவும் அருளை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை மிக்க இறைவா, இந்த திருவிழாவிற்காக உழைக்கும் எம் பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் நன்கொடையாளர்களை ஆசீர்வதித்து
உழைப்பிற்கு பலனாக நிறைவான ஆசீர்வாதத்தை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, எம் ஊரில் உள்ள முதியோர், நோயுற்றோர், தனிமையில் வாழ்பவர்கள், துயரத்திலும் சோதனையிலும் இருப்பவர்கள் அனைவரையும் உமது கருணை கரங்களால் அரவணைத்து அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் புனித அன்னாரின் பரிந்துரையால் அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள தேவைகளை எண்ணி பார்ப்போம். இன்று உங்களுக்கு என்ன வேண்டும், அதை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். எங்களுடைய உறவுகள் அனைத்தும் ஆகிய இறைவா உடைய பாதத்திலே நாங்கள் வைத்த இந்த வேண்டுதல்களை எல்லாம் ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, எங்களுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவரை நாங்கள் இறைப்பற்றோடு அழைக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு பெற தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மழை பொருள் நீ வருமளவும் உமது பிணைய கேளுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை வியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மீண்டும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இணைந்து பாடுங்க சத்தமா. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் மூதாதையர்கள் பெற்ற ஆசீரில் நாமும் பங்கு பெற்று வழி வழியாக வரும் திரு அவையின் மரபினை நமதாக்கி இயேசு நமக்கு கற்பித்தவாறு மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களது இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் திரு அவை முழுவதற்கும் இந்த பூமி முழுவதற்கும் நீர்தாமை தரக்கூடிய அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியின் வாழ்த்தினை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, உடைய திருவுடலையும் உட்கொள்ளுகிற பேறு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உலகமெல்லாம் படைத்த மீட்ட உடைய திருவுடல் எங்கள் இதயத்துக்குள்ளே உணவாக வரப்போகிறது. இந்த பேற்றினை பெற்ற நாங்கள் நன்றியுடையவர்களாக உமக்கே உரியவர்களாக வாழ அருள் தருகிறார்கள். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் அந்த ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வழித்தார்.
இறைமகன் தரும் நல்ல தெய்வமிருந்து புலி உள்ளவரையிலும் தினம் தினம் அருந்து வேண்டலுக்காக எழுந்து நிற்போம். கொஞ்சம் சற்று அமைதியுடன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய இதயத்தில் ஏவிய அந்த கருத்துக்களை நினைத்துக் கொள்வோம். ஆண்டவரால் தொடப்பட்ட நாம் இறை வார்த்தை அதன் சிந்தனை மீண்டும் நினைப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புதுப்பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதனிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவேற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுகிறேன். நம்மை படைத்து வழிநடத்தும் தந்தையாகிய கடவுளின் அன்பு நெறி பராமரிப்பு உங்களை என்றும் தொடர்வதாக. தமது பாடுகளால் உயிர்ப்பால் நம்மை மீட்ட திருமகனாகிய கிறிஸ்துவின் மீட்பு உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. என்றும் நமக்கு ஆறுதல் அளித்து உந்து சக்தியினை தந்து புது நெறிக்கு வழிகாட்டுகிற ஆவியாம் இறைவன் என்று உங்களுக்கு நல்வழி காட்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் தங்கி இருப்பதாக. நாம் பெற்ற ஆசிகளை நினைத்து அதற்கு தகுதியோடு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.